மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் நீண்ட காலமாக நிலவி வந்த வைத்தியர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் வகையில் புதிதாக 8 உள்ளக பயிற்சி மருத்துவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 8 உள்ளக பயிற்சி மருத்துவ அதிகாரிகள் இன்று 28ஆம் திகதி வைத்தியசாலைக்கு வருகை தந்தனர். இதனையடுத்து அவர்களை வரவேற்கும் நிகழ்வு இன்று காலை 9 மணியளவில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் நடைபெற்றது. மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் எம் ஆசாத் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம், ஆண்டகை நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம், அடைக்கலநாதன் மற்றும் ஜெகதீஸ்வரன், மன்னார் நகர முதல்வர் டானியல் வசந்தன் உள்ளிட்ட பலர் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதன்போது புதிதாக நியமிக்கப்பட்ட 8 உள்ளக பயிற்சி மருத்துவ அதிகாரிகளும் விருந்தினர்களால் வரவேற்கப்பட்டனர். தொடர்ந்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரி வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் நீண்ட காலமாக வைத்தியர்களுக்கான பற்றாக்குறை நிலவி வந்த நிலையில் பலரின் முயற்சியின் பலனாக 8 உள்ளக பயிற்சி மருத்துவ அதிகாரிகள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் நல்ல உறவுகளை ஏற்படுத்துவதும் எங்களுடைய மாவட்டம் இந்த வைத்தியசாலை நல்ல முறையிலே இன்னும் உயர்வது எங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. ஒற்றுமை வேண்டும், பிரிவினைகள் இருக்கக்கூடாது. எங்களுக்கு நல்ல சேவை செய்வதுதான் ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும். வருகின்ற புதியவர்களோடு இணைந்து நல்ல முறையிலே செயல்படுகின்ற நல்ல மனப்பான்மை எங்களுக்கு இருக்க வேண்டும். மன்னார் மாவட்டத்திற்கு வருகை சார்ந்தா தண்ணி பிரச்சனை நண்டுவாங்க, இருக்கை இல்லாதண்டுவாங்க, தன பிரச்சனைகளை கட்டப்படுத்தி விடுவாங்க. ஆனால் இந்த மன்னார் மாவட்ட மக்கள் மிகவும் அன்பானவர். அவர்கள் உங்களுக்காக, உங்களோட சேவைக்காக நிச்சயமாக என்ன தியாகத்தை செய்ய வேண்டிவிட்டாலும் செய்வார். எல்லாரும் நாங்கள் இருப்போம், உங்களோடு கரண் போப்போம். நீங்கள் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை. 1000 பேர் சொன்னது போல நாங்கள் எல்லாம் குடும்பமாக உங்களை பார்த்துக் கொள்வோம். உண்மையிலே எங்களுடைய ஹாஸ்பிட்டல் கமிட்டி, எங்களுடைய பணிப்பாளர், இங்கே இருக்கின்ற வைத்தியர்கள் எல்லாரும் இந்த வைத்தியசாலை மேலோங்கி வர வேண்டும் என்பதிலே மிக பணிவோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கு பணியாற்றுகின்ற வைத்தியர்கள், அதே போல தாதியர்கள் உட்பட்ட பணிக்குழுவினர் சிறந்த ஒரு சேவையை இந்த மக்களுக்கு, இந்த ஏழை அதே போல பின்தங்கிய பிரதேசங்களிலே வாழ்கின்ற மக்களுக்கு அளப்பரிய சேவையை இவர்கள் ஆற்றி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட எங்களது வடகம் மாகாணத்திலே ஒவ்வொரு வருடமும் பல்கலைக்கழகத்துக்கு நூற்றுக்கணக்கான வைத்தியர்கள் வைத்தியத்துறையை தெரிவு செய்து கற்பதற்காக செல்கின்றார்கள். இவர்களில் ஆக குறைந்தது ஒரு 25% மாணவர்கள் எமது வடமாகாணத்துக்கு சேவை புரிய வருவார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வைத்திய பற்றாக்குறை அல்லது வைத்தியர்களின் தேவைப்பாடு முழுமையாக நிறைவு செய்யப்படக்கூடியதாக இருக்கும்.